இலங்கை வேந்தன் ராவணன் சிவபெருமானின் மிகச்சிறந்த பக்தனாக விளங்கியவன். அவன் தனது இசையால் இமயனின் இதயத்தை கவர்ந்தவன். மும்மூர்த்திகளிடம் பல வரங்களை பெற்றவன். ராவணன் தன் பலத்தினாலும் தான் பெற்ற வரங்களினாலும் கர்வம் கொண்டு ரிஷிகளையும் முனிவர்களையும் கொன்று யாகங்களை தடுத்தான். அவனது படைகள் பல திசைகளில் சென்று வெற்றியை பெற்றது. கடைசியாக சொர்க்கலோகத்தையும் கைப்பற்றி தேவர்களையும் தன் அடிமையாக்கினான். ஒரு முறை அவன் தனது புஷ்பக விமானத்தில் இமயமலை வழியாக சென்று கொண்டிருந்தான். அப்போது அங்கு ஓரிடத்தில் அது நகர மறுத்தது. என்னவென்று பார்த்தால் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாய மலையில் வீற்றிருந்ததால் அந்த பகுதியை கடந்து செல்ல எவருக்கும் அனுமதி இல்லை என்று நந்திதேவர் தன் பூத கணங்களுடன் ராவணனை எச்சரித்தார். இதனை கேட்டதும் அவனுக்கு சரியான கோபம் வந்துவிட்டது. சினத்தில் மதியை இழந்தான். அவன் எதிர்ப்பது சிவனை என்பதையும் மறந்தான். நந்தியை எள்ளி நகையாடினான். என் பாதைக்கு தடையாக இருக்கும் இந்த மலையையே வேரோடு பெயர்த்து எடுக்கிறேன் பார் என்று சவால் விட்டு கொக்கரித்தான். அவன் தனது 20 கைகளையும் கைலாய மலையின் அடியில் கொடுத்து மலையை தூக்கத் தொடங்கினான். அவனது அசுர பலத்தாலும் ஆத்திரத்தாலும் கைலாயமே நடுங்கத் தொடங்கியது. தேவர்களும் கணங்களும் அஞ்சி நடுங்கினார்கள். இங்கும் அங்கும் ஓடினார்கள். தன்னோட பக்தனின் ஆணவம் எல்லை மீறுவதை கண்டார் சிவபெருமான். அவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட நினைத்தார். தனது இடது கால் பெருவிரலை மட்டும் தரையில் லேசாக அழுத்தினார். அவ்வளவுதான். கைலாய மலை அப்படியே ராவணனை நசுக்கத் தொடங்கிவிட்டது. ஈசனின் ஒரு விரல் அழுத்தத்திற்கு முன்னால் ராவணனால் தன்னை விடுவித்து கொள்ளவே முடியவில்லை. வலி தாங்காமல் வேதனையில் சிவா சிவா என அலறினான். தன் தவறை உணர்ந்த அவன் சிவனின் கருணையை வேண்டி அங்கேயே தவம் கிடந்தான். தனது நரம்பையே யாழின் தந்தியாக்கி இரத்தத்தையே இசையாக மாற்றி சிவதாண்ட ஸ்தோத்திரத்தை பாடி பாடி ஈசனை துதித்தான். அவனது உண்மையான கர்வமில்லாத பக்தியை கண்டு மனம் குளிர்ந்த சிவபெருமான் ராவணனை மன்னித்து அவனுக்கு சந்திரஹாசன் என்ற திவ்யமான வாளையும் பரிசாக வழங்கினார். ஈசனின் கருணைக்கு அளவேது. எப்போ ஒருத்தனோட நான் என்கிற தலைக்கணம் அடியோட சாயுதோ அப்போதான் அங்க உண்மையான பக்தி பிறக்குது. ஆணவம் அழிஞ்சா அருளும் அன்பும் தானா வந்து சேரும். அறிவு பலம் என எவ்வளவு இருந்தாலும் கர்வம் ஒருவனை அடியோடு அழிக்கும். இறைவனுக்கு முன்னால் அனைத்தும் சமமே, அனைவரும் சமமே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்தமான கதைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு கதையில் சந்திப்போம்.